அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எனும் இந்த அரசு மதுபான கடையை முற்றிலும் மாற்ற முடியுமா, முற்றிலும் நிறுத்த முடியுமா என்று சொன்னால் என்னுடைய பதில் முடியாது என்பதுதான். ஏன் முடியாது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. முடியாது என்ற வார்த்தை மனிதனுடைய அகராதியில் கிடையாது என நினைப்பவன் நான். இருந்தாலும் முடியாது என சொல்கிறேன். ஏன்? மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது. அதாவது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்களிக்கும் எண்ணங்கள் தொடரும் வரை டாஸ்மாகை நீங்கள் நிறுத்தவே முடியாது. இதுதான் உண்மை. காரணம், அவர்களுக்கு பங்கு போகிறது. அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் நினைத்திருந்தால் அதை மூடியிருக்க முடியும். காரணம், கொரோனா எனும் கொடிய நோய் சுமார் 2-3 மாதங்கள் இந்த மதுபான விற்பனையை தடை செய்ய வைத்தது. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? உண்மையிலேயே இவர்களுக்கு டாஸ்மாகை மூட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்தானே அப்பொழுது ஆட்சியில் இருந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த டாஸ்மாக் இதோடு இதாக சாதாரணமாக நமது பழக்கங்கள் விடுபடுவதே அப்படித்தானே. சீரட் குடிப்பதாக எடுத்துக்கொள்ளுவோம். ஏதாவது ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி வந்துட்டுன்னு சொன்னால் 1 வாரம் 2 வாரம் நம்ம அதுக்கு சீரட்டு குடிக்க முடியாமல் இருந்தோன்னு சொன்னால் அந்த ஆளை விட்டுருவாங்க. அப்படி நடந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இதுதான். மதுவும் அப்படித்தான். ஒரு 2 வாரம் பிரேக் ஆயிட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டுவிடலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இறைவனாக பார்த்து தமிழகத்திற்கு கொடுத்தது தான் அந்த கொரோனா என்பது. அது ஒரு வகையில் கொடிய நோய் என்றாலும் கூட அதற்காக இந்த கொடிய நோயை, இந்த குடி எனும் கொடிய நோயை நாம் ஒழிப்பதற்கு கிடைத்த ஒரு மாபெரும் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை கெடுத்தது யார் என்றால் இருவரும் தான், 2 கட்சிகளும் தான், திமுகவும் அதிமுகவும். காரணம், இவர்கள் வியாபாரிகள், அவர்கள் உற்பத்தியாளர்கள். திமுக உற்பத்தியாளர் என்றால் இவர்கள் வியாபாரிகள். இவர்களுக்கு தேவை லாபம், இவர்களுக்கு தேவை கமிஷன், அவர்களுக்கு தேவை வியாபாரம், உற்பத்தி. ஆக இருவருக்கும் ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருக்கிறது. அந்த பிணைப்பின் காரணமாக இவர்கள் கண்டிப்பாக ஒருபோதும் இவர்களால் இதனை நிறுத்த இயலாது. இனி இதுபோல் ஏதாவது ஒரு கொடிய நோய் வந்தால் கூட யோசிக்கலாம், நீங்கள் ஆட்சியாளர்கள் யோசியுங்கள் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, இவர்கள் இருவருக்கும் நீங்கள் வாக்களிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த டாஸ்மாக் என்பது ஒரு நாளும் மூடப்படாது.